இன்று நாம் காணவிருக்கும் திரைப்படத்தின் பெயர் ஸ்கூல். இதில் நம்ம யோகி பாபு நடித்திருக்கின்றார். இந்த திரைப்படத்தை குறித்து தான் இன்றைய காணொலியில் காணவிருக்கின்றோம். பாருங்கள், காணொலிக்குள் செல்லலாம். தமிழ் சினிமா உலகில் தவிர்க்க முடியாத ஒரு நடிகராக நம்ம யோகி பாபு அவர்கள் வளர்ந்து நிற்கின்றார். சிறிய சிறிய வேடங்களில் நடித்து காமெடி நடிகராக வலம் வந்து தற்பொழுது ஹீரோ ரோலுக்கு ஆப்டாகக்கூடிய எல்லா தகுதியும் நம்ம யோகி பாபு அவர்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையில் பல திரைப்படங்களில் முக்கிய கதாபாத்திரம் ஹீரோ ரோலில் கூட செய்ய துவங்கிவிட்டார் நம்ம யோகி பாபு அவர்கள். அந்த வகையில் வர இருக்கக்கூடிய திரைப்படத்தின் பெயர்தான் ஸ்கூல். ஸ்கூல் என்ற இந்த திரைப்படம் நம்ம யோகி பாபு அவர்கள் முழுக்க முழுக்க படம் முழுவதும் வருகிறார் என்பதுதான் ட்ரெய்லரில் நாம் பார்த்தவரை கூற முடிகின்றது. நிச்சயமாக யோகி பாபு அவர்களுக்கு மிகப்பெரிய ரோல் இந்த திரைப்படத்தின் மூலமாக காத்து கொண்டிருக்கின்றது. தமிழ் சினிமா உலகில் எத்தனை காமெடி நடிகர்கள் வந்தாலும் அவர்களுக்கென்று யுனிக்கான சில அடையாளங்களை கொண்டு தங்களுக்கான இடத்தை பிடித்து கொள்பவர்கள் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய சினிமா வேட்கைக்கு தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் என்றுதான் கூற வேண்டும். அந்த வகையில் நம்ம நடிகர் யோகி பாபு அவர்களும் கிட்டத்தட்ட அதே அளவிற்கு மிகப்பெரிய ஒரு நடிகராக உருவெடுத்து நிற்கின்றார். அவருக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் எல்லாம் காத்து கொண்டிருக்கின்றது. ஸ்கூல் இந்த திரைப்படத்தை பொறுத்தவரை திகில் கடந்த ஒரு திரைப்படமாக எடுக்கப்பட்டிருக்கின்றது. பேய் என்ற ஒரு விடயத்தை திரைக்கடை முழுவதும் பரப்பி கொண்டிருக்கின்றார்கள். எனவே திரைப்படம் திகில் நிறைந்த திரைப்படமாக வலம் வரும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இதில் மிக முக்கிய வேடத்தில் நம்ம யோகி பாபு அவர்கள் நடித்திருக்கின்றார். தனக்கென்றே இருக்கக்கூடிய அந்த ஸ்டைலான பாணியில் அவர் காமெடி கலந்த ஒரு கேரக்டரில் இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. யோகி பாபு, பூமிகா சாவ்லா, கே.எஸ். ரவிக்குமார், நிழல்கள் ரவி, பக்ஸ், சாம்ஸ், பிரியங்கா வெங்கடேஷ் போன்றவர்கள் இணைந்து நடிக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தின் பெயர்தான் இந்த ஸ்கூல் திரைப்படமாக இருக்கின்றது. நம்ம மேஸ்ட்ரோ இளையராஜா அவர்கள்தான் இந்த திரைப்படத்தின் இசை மற்றும் பின்னணி இசையை இசைக்கின்றார் என்பது மிக குறிப்பிடத்தகுந்த ஒரு விடயமாக இருக்கின்றது. பேக்ரவுண்ட் பின்னணி இசையை சொல்லவே வேண்டாம். நம்ம மேஸ்ட்ரோ இளையராஜா அவர்கள் மிக தெளிவானதொரு இசையை கொடுப்பார் என்பதில் மாற்று கருத்தில்லை. மேலும் இந்த திரைப்படத்தை ப்ரொடியூஸ் செய்வது ஆர்.கே. வித்யாதாரன், டைரக்டட் பை ஆர்.கே. வித்யாதாரன், சினோ ஃபோட்டோகிராஃபி ஆதித்ய கோவிந்தராஜ், எடிட்டட் பை ரகுவன் யூஆர்எஸ், ஆர்ட் டைரக்டர் பி. ஸ்ரீதர், டிசைனர் சதீஷ் ஜே, ப்ரொடக்ஷன் ஹவுஸ் குவாண்டம் ஃபிலிம் ஃபேக்டரி, ஆடியோ லேபிள் ஐஎம்எம் போன்றவர்கள் இணைந்துதான் இந்த திரைப்படம் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த திரைப்படம் பேய் மற்றும் திகில் நிறைந்த திரைப்படம் என்பதை தாண்டி நம்ம யோகி பாபு அவர்கள் நடிப்பதால் மிகவும் எதிர்பார்க்கப்படக்கூடிய திரைப்படங்களில் இந்த ஸ்கூல் திரைப்படமும் இப்பொழுது இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. காமெடியும் சரி, திகில் நிறைந்த திரைப்படங்களையும் சரி மக்கள் பெரிதும் எதிர்பார்ப்பார்கள். இது இரண்டுமே இந்த திரைப்படத்தில் இருப்பதால் நிச்சயமாக இந்த திரைப்படம் என்பது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் என்பதில் மாற்று கருத்தில்லை. பார்க்கலாம் இந்த திரைப்படத்தில் எந்த அளவிற்கு கதையை கொடுத்து எடுத்திருக்கின்றார்கள் என்பது குறித்து. மேலும் கே.எஸ். ரவிக்குமார், நிழல்கள் ரவி போன்றவர்களெல்லாம் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பதால் ஒரு சிறந்த ஒரு நடிப்புக்கான திரைப்படம் என்று இந்த திரைப்படத்தை காண வரக்கூடியவர்கள் கூறுவார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை. மேலும் இந்த திரைப்படத்தை பார்க்க வருபவர்களுக்கு இது புதுவிதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். மேலும் திகில் கலந்த காமெடி திரைப்படம், மேலும் புதிய கதை கொண்ட திரைப்படமாக இருப்பதால் நம்ம ரவிக்குமார் மற்றும் நிழல்கள் ரவி போன்றவர்கள் நடிப்பதால், மேலும் நம்ம யோகி பாபு அவர்கள் நடிப்பதாலும் மிகச்சிறந்த ஒரு திரைப்படமாக இது இருக்கும் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. மேஸ்ட்ரோ இளையராஜா அவர்கள் இசைத்திருப்பதாலும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வரவேற்பையும் எதிர்பார்ப்பையும் பெற்றிருக்கின்றது. பார்க்கலாம் இந்த திரைப்படம் எந்த அளவிற்கு ஹிட் ஆகிறது என்று. இது போன்ற புதிய காணொலிகளை நீங்கள் டீகோட் செய்யப்பட்ட காணொலிகள் தினமும் வேண்டுமென்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.